இந்திய இறையாண்மை மீது நடத்துகின்ற தாக்குதல். இந்தியாவுடைய வரலாறு பெருமைகள் எல்லாம் தலை குனியும் விதமாக சில மதவாதிகள் நடந்து கொள்கிறார்கள். ஏன் இந்துக்களுக்கு பங்களாதேஷில் பாதுகாப்பில்லை? ஒரு கட்சி போயிட்டு எங்களை நசுக்க முடியும், அதுக்கு நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? RSS பிஜேபியை பயன்படுத்துவதும் வாடிக்கையாக இருக்கிறது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் உச்சபட்சமாக எவ்வளவு கொடூரமாக தாக்குதலை நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது சிறுபான்மை மக்கள் மீதோ தேவாலயங்கள் மீதோ நடத்துகின்ற தாக்குதல் இல்லை, இந்திய இறையாண்மை மீது நடத்துகின்ற தாக்குதல். தொடர்ந்து மோடி அரசு இதை செய்து வருகிறது. இதனுடைய தாக்கம் உலக நாடுகளில், வெளிநாடுகளில், குறிப்பாக லண்டன் மாநகரில், கனடாவில், அமெரிக்காவில் நம்முடைய இந்தியாவுடைய வரலாறு பெருமைகள் எல்லாம் தலை குனியும் விதமாக சில மதவாதிகள் நடந்து கொள்கிறார்கள். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையாக மக்கள் வாழ்கிறார்களோ, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இந்திய அரசின் கடமையாகும். ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்காமல் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதே போன்று பங்களாதேஷில் சிறுபான்மையாக இருக்கின்ற இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை, இதையும் மோடி அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும். உலக நாடுகளெல்லாம் அவரை பார்த்து உலக நாடுகளெல்லாம் அவரை பார்த்து உறவு வைக்க சொல்லும் மோடி அரசு ஏன் இந்துக்களுக்கு பங்களாதேஷில் பாதுகாப்பில்லை? இதுவரை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. உடனடியாக அந்த பங்களாதேஷ் தூதரர்களை அழைத்து திருப்பி அனுப்பியிருக்க வேண்டாமா? இதையெல்லாம் இந்தியர்கள் கேட்கும் கேள்வி. மோடியுடைய காதில் விழுகிறதா விழவில்லையா என்று தெரியவில்லை. SIR எப்படி பீகாரில இறந்தவர்களை அழைத்து வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோடு தேநீர் சாப்பிட வைத்தார்களோ, அதே போன்று மடிப்பாக்கம் பகுதியில் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தெளிவான முறையில் தகுதியானவர்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும், தகுதியற்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது. இந்த இரண்டு நோக்கம்தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய எங்க மாவட்ட தலைவர்களுக்கு நாங்கள் சொல்லும் தொடர் செய்தியாகும். ஆக இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மிகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். தமிழக பொறுப்பாளர் டெல்லியில பேட்டி கொடுத்திருக்காரு. திமுக பேச்சுவார்த்தை கூட முதல்வர் சந்திச்சோம். டிசம்பர் 15 வந்து இறுதி முடிவுக்கான ஒரு தகவலை சொல்லுங்க அப்படின்ற பேச்சு இன்னும் சொல்லல அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் வந்து அடுத்த கட்ட வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும். திமுக இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இல்ல. நாங்க இப்போ தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அதே போன்று பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு குழுக்களும் நியமித்திருக்கிறோம். முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களுடைய தலைமையில பல குழுக்களை நியமித்திருக்கிறோம். விளம்பர குழுக்கள், அதே போன்று மாநாடு குழு, நிதிக்குழு, வரவேற்பு குழு, எல்லா குழுக்களையும் அமைத்திருக்கிறோம். இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப எப்பொழுதுமே எங்களுக்கு பீகார்ல, மகாராஷ்டிரால இந்த கூட்டணி பேசும்பொழுது எங்க எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கி நேரம் இல்லாததால் வேட்பாளர்களின் தேர்வு தொய்வு ஏற்படுகிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா பீகார்ல 5 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும் கடைசி நாள் அப்படின்னா காலையில வரைக்கும் பி ஃபார்ம் கொடுக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு.
அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றுதான் இங்க பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், நாம் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து விட்டால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதும் மாநாட்டுக்கு வருவதும் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் வருவதற்கு எங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே பேச்சுவார்த்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கட்சி வளரணும், அதே போல பலப்படுத்தணும், எங்களுடைய வாக்குகளை மக்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கும் அவசியமாகிறது அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம். இதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இதுவரைக்கும் யாருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அதிகாரப்பூர்வமா நீங்க கேட்கல. ஆனா அவங்க மேலிட பார்வையில இந்த வார்த்தையை வலியுறுத்தி இந்த கமிட்டியோட சேர்மன் அவர் தானங்க, பேச்சுவார்த்தையுடைய கமிட்டியோட சேர்மன் அவர் தான். அதனால அவர் சொல்லி இருக்காரு. அதுல என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? அவர் சொல்ற கருத்து தான். ரைட், நெக்ஸ்ட். அதே மாதிரி இன்னொன்று கட்சிக்குள்ள பல நாட்கள இப்ப நடந்துட்டு கூட்டணியில இப்ப சரியான சீட்டு நமக்கு மரியாதை இல்லை, அதனால மாத்தி யோசிங்க அப்படின்னு ஒரு கருத்து வருது. யார் அது வரும்? நிறைய பிரச்சனை பேசி யார் என்ன அதிகாரப்பூர்வமான செய்தியா? அது யார் சொல்றத சொன்னதானே சொல்ல முடியும்? அத யாருன்னு சொல்லுங்க. அப்படின்னா இங்க பாருங்க, இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கோம். இதுல எந்த வித சந்தேகமான பல முறை சொல்லி இருக்கோம். இந்தியாவை வழிநடத்த போவது இந்தியா கூட்டணி தான். அது எல்லா மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருப்பதை பேசி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் மறுமலர்ச்சி போராளி இருக்கிற பேர்ல ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல கூட திமுகவும் பிஜேபியும் ஒண்ணு போலதான் இருக்கிறாங்க, 2 பேருமே காங்கிரஸ்ல வளர்ச்சியை நசுக்கிறாங்க, அதனால நம்ம 2 பேருக்கு நம்ம வளரணும்னு சொன்னா 2 பேரையும் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. நாம வலிமையா இருந்தா, நாம கட்சி பணியை சிறப்பா செஞ்சா யாரும் நம்மள நசுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. நாங்க இப்ப வலிமையா இருக்கிறோம். கிராமத்துல தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலை ஏற்படுத்தி இருக்கோம். அதனால கட்சியை வளர்ப்பதற்கு நாங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கோம். அதனால எப்படி ஒரு கட்சி போயிட்டு எங்களை நசுக்க முடியும்? அதுக்கு நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்? அதான் ராஜா, எச் ராஜா. சம்பந்தம் இல்லாம பேசுறதுதான் எச் ராஜா. சம்பந்தம் இல்லாம பேசுவாரு. கூட்டணி மாற்றங்கள் இல்லை, இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்லி நீங்க மாநில தலைவர் சொல்றீங்க. உங்க கட்சியில் திருச்சி வேலுசாமி பல பத்திரிகையாளர் சந்திப்பு, பல டிவி டிபேட்டுகள் காங்கிரஸ் மாற்றி வச்சீங்கன்னு அவர்தான் பேசுறாரு. அது அவருடைய சொந்த செய்தி, கட்சியோட செய்தி கிடையாது. அவர் பேசுறதுலாம் அவருடைய சொந்த பேச்சு, கட்சியோட பேச்சு கிடையாது. கூட்டணிக்கு விரோதமா ஒரு கட்சியில் கேட்கவும் மாட்டீங்களா? நாங்க பல முறை தெளிவா சொல்லிட்டோம், அவர்களுடைய சொந்த கருத்து கட்சியோட கருத்து கிடையாது. இப்ப சொல்றீங்களா, நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் மறுமலர்ச்சி காங்கிரஸ் எழுதுறாங்க, அதெல்லாம் அவங்க விருப்பம். அதுக்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏங்க, நான் பல முறை சொல்லி இருக்கேங்க, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. எங்க நோக்கமே எங்க தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும். அதற்காக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும். எங்க பார்வை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்து தெளிவா இருக்கிறோம். உங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியில் பார்க்கின்ற போது எங்க கட்சியில தான் ஒரு துணை முதல்வர் வருவாரு, சில மந்திரிகள் வருவாங்க, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தானே பெருமையான ஒரு ஆட்சி பேசுறாங்க. ஏங்க, உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா சொல்லும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்குது. மாவட்ட தலைவர் எங்கேயும் எந்த மாவட்டத்துல குளறுபடி இல்ல. குளறுபடியை பண்ணணும்னு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்னும் எந்த குளறுபடியும் நடக்கல. அது மாதிரி எங்க ஆதாரப்பூர்வமா இருந்தா நாங்களும் நடவடிக்கை எடுப்போமே. எந்த ஆதாரப்பூர்வ நடவடிக்கை வரலையே. மாவட்ட தலைவர் நீங்க ஏதாவது ஆதாரம் தான் கொடுங்க.
மாவட்ட தலைவர் நியமனத்துல ஏன் காலதாமதம் ஆகிட்டே இருக்கு? ஏன்னா டெல்லியில இருந்து பொறுப்பாளர்லாம் வந்து அந்த மாவட்டத்துல ரிசீவ் பண்ணாங்க, நேர்காணல் நல்லா நடந்தது. ஆனா தொடர்ச்சியா தாமதம் ஆகிட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லைங்க, ஏற்கனவே இந்த SSA ஒரு அமைப்பு வந்தாங்க. அகில இந்திய தலைமையால அனுப்பப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்களா, மேனாள் ஒன்றிய அமைச்சர், மேனாள் தலைவர்கள், ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் தான் அனுப்பிச்சு விட்டாங்க. 15ஆம் தேதி அவங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சில பேர் 16 கொடுத்தாங்க. 17ஆம் தேதி எங்களை கூப்பிட்டு இரவு 8 மணிக்கு கருத்து கேட்டாங்க. இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கோம், விளக்கம் சொல்லியிருக்கோம். இன்னும் ஓரிரு நாட்களில் கூட வரலாம். அதனால தாமதம் ஏற்படல, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல பேட்டியில வந்து ஆரம்பிக்கும் போது நாடு முழுக்க சிறுபான்மையினர் மீதான ஒரு தாக்குதல் வந்து அதிகரிச்சிருக்குது, இதனால வெளிநாடுகள்ல வந்து இந்தியாவுக்கு ஒரு அவப்பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பா வங்காளதேசத்தையும் சுட்டிக்காட்டி இதுல வந்து பிரதமர் மோடி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பல நாடுகள் இப்ப சிரியா இருக்கட்டும், அதே போல வந்து காசா இருக்கட்டும், அங்கெல்லாம் சிறுபான்மையினரும் தாக்கப்படும்போது தமிழ்நாட்டுல எல்லாரும் குரல் கொடுத்துருக்கு. இப்போ வங்காளதேசத்துல அதை விட மோசமான தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் ஏன் குரல் கொடுத்து? நாங்க குரல் கொடுக்கிறோமே, எங்கெங்கெல்லாம் மொழி சிறுபான்மையர் தாக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் மத சிறுபான்மையர் தாக்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். நாங்க சொல்றோம் இல்ல, பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு நாங்க சொல்றோம். அங்க வந்து சிறுபான்மையா இந்துக்கள் இருக்காங்க. அங்க அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு, மோடி அரசுக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு போயிட்டு பங்களாதேஷ்ல என்னங்க செய்ய முடியும்? இல்ல, சிரியால போய் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும்? கண்டனம் தான் தெரிவிக்க முடியும், கோரிக்கை தான். இல்லங்க, இது யாரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யாருகிட்ட இருக்கு? வெளியுறவுத்துறையும் யாருகிட்ட இருக்குன்னு கேக்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இல்ல, ஒன்றிய அரசு கிட்ட தானே இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது இந்த நாடுகள்ல தான் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவுல போராட்டங்கள் நடக்குது. ஆனா இந்த விஷயத்துல போராட்டம் உங்க கட்சிக்கு குறைபாடு இல்லை, நீங்களே பிஜேபி வளர்த்தது மாதிரி தானே மக்கள் நினைக்கிறாங்க. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? அதுல பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன். சிரியாவுல கண்டிச்சாங்களா? சிரியாவுல கண்டிச்சாங்களா? எல்லா அரசியல் கட்சியும் அரசியல் தான் பண்ணுவாங்க. இங்க வந்து இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்றீங்க பிஜேபி தலைவர்லாம். ஆப்கானிஸ்தான்ல தலிபான் யாரு? தலிபானை கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார் பிரதமர், தாலிபானை கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்கிறார் நாடாளுமன்ற அலுவலகத்துல. என்ன ரெட்டை நிலை தானே அது? எந்த அரசியல் கட்சி பண்றாங்க? யாரும் நாங்க பண்ணலையே, காங்கிரஸ் ஆட்சியில் அது மாதிரி பண்ணலையே. தீவிரவாதம்னா தீவிரவாதம் தான். நீங்க ஒரு பக்கம் தீவிரவாதத்தை எதிர்ப்பீங்க, இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை ஆதரிப்பீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமையில பார்த்தா நேற்று வந்து டிபிஐ வளாகத்துல வந்து ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில தூய்மை பணியாளர்கள், அதுக்குள்ள ஜாக்கர் ஜியோட போராட்டத்தை தொடர்ச்சியா முன்னெடுத்து வராங்க. செவிலியர்கள் இப்படி தொடர்ச்சியா வந்து போயிட்டே இருக்குது. இந்த நிலையில வந்து தேர்தல் அறிக்கை வந்து தயாரிப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே கூட்ட தேர்தல் விஷயத்தையும் நிறைவேற்றாத திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய விஷயங்கள் நிறைவேற்றிருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. இந்த தேர்தல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவையிலும் சரி, சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் கோரிக்கை வச்சிருக்கோம். ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும், செவிலியர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க கலந்துக்கிறோம், நாளைக்கு தேதி கொடுத்திருக்கோம். ஆனா சுமூகமா முடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. செவிலியருடைய போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொன்றாக ஆசிரியர் பிரச்சனையை, தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்க. தீர்வு காண வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பெரிய கோரிக்கை வைக்குது. போராட்டம் என்பது போராட்டம் தான் ஜனநாயகத்துடைய வலிமையை. போராடிட்டு தான் இருக்கணும், போராடாம கிடைக்காது. அதனால போராடுறாங்கன்றதுனால தேர்தல் நீங்க எப்படி சந்திப்பீங்கன்னு கேட்டீங்களா? அப்படி அவங்க போராடுறாங்க, கேட்டு தட்டுங்கள் திறக்கப்படுன்றாங்க, போராடி போராடி பெறாங்க, கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாண்பு முதலமைச்சரும் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 80 விழுக்காடுக்கு மேல நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் எஞ்சிய காலத்தில் நிறைவேற்ற போறாங்க. கன்னியாகுமரியில தாவேக்காவுடைய நிர்வாகிகள் ஆதவர்ஷனா அருள்ராஜ் கலந்துக்கிற நிகழ்ச்சியில சட்டமன்ற தலைவர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணாங்க. சமீபத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் அவங்க பேர் போட்டி நிகழ்ச்சியில் அது கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணாங்க. சட்டமன்ற குழு தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பி கூட்டணி அப்படின்ற விஷயங்கள்லாம் சிலது போயிட்டு அங்க ஒரு புரோட்டோகால் இருக்கு. எங்க கிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்காரு. எந்த புரோட்டோகால்ல அவங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. எல்லோரும் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்க போகலன்னு. அது அவங்க முடிவு எடுத்திருக்காங்க.
முன்கூட்டியா கலந்து ஆலோசிக்காம இன்விடேஷன்ல பேர் வந்திருக்காரு. இல்லையே, அந்த இன்விடேஷனை பார்த்தேன், அது முறையா கூட இல்லையே, அது எப்படி கலந்துக்க முடியும்? அதுல ஒரு முறையா இருக்கா? நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் எங்க இருக்கு? ரைட். தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். 31ஆம் தேதி வரைக்கும் வாங்குவோம். இது வரைக்கும் ஏறக்குறைய 2000 விருப்ப மனுக்கு மேல வந்திருக்கு. மோடி கலந்துட்டாரு. செவாலியர் விருது என்ன உயர்ந்த விருது ஒண்ணு இருக்கு, நடிகருக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதை விட விருதே கிடையாது செவாலியர் விருது. அந்த விருதை வேணா அவர் கொடுக்கலாம்.